இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமி என்ன எவ்வளவு திட்டாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு உன் மேல அன்பு இருக்கு ரிஷி. அவங்க உன்னை கேர் பண்றாங்க. எனக்கும் தான் உன் மேல அன்பு இருக்கு. அவ என்ன மிஸ் யூனிவர்ஸா, மிஸ் வேர்ல்டா, இல்ல அவுட் ஆஃப் தி வேர்ல்டா? யார் அவ சொல்லு ரிஷி. லக்ஷ்மி யாருன்னா மலிஷ்கா அவ. ஆனா ஏன்னே தெரியல, லக்ஷ்மி யார் எதை சொன்னாலும் ஹர்ட் ஆகுறா. அப்படி எங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. இருக்கு ரிஷி ப்ரோ, இருக்கு. இதத்தான் அன்புன்னு சொல்லுவாங்க. ரிஷி, ஆயுஷ் வந்து கான்சர்ட்டுக்கு 2 டிக்கெட் கொடுத்திருக்கான். ஆயுஷும் நீயும் ஒண்ணா போறீங்களா? நீ முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறியா? எக்ஸ்கியூஸ் மீ. அட முட்டாளே, இந்த டிக்கெட் ஆயுஷ் அவனுக்கும் எனக்கும் கொடுக்கல, நம்ம 2 பேருக்காகவும் கொடுத்திருக்கான். அப்படி தெளிவா பேச. அத இப்ப நான் தெளிவா பேசிட்டேன்ல. சரி, இப்ப நீ சொல்லு, நீ வருவல்ல? வருவியானா? வருவியானா என்ன அர்த்தம்? போகலாம், நாம 2 பேரும் ஒன்னா போலாம். அப்புறம் இந்த கான்சர்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டின்னருக்கு நாம போலாம். அண்ட் டின்னருக்கு அப்புறம் ஒரு லாங் டிரைவ். ஹாப்பி? என்ன இவ்வளவுதான் ஹாப்பியா? இல்ல இல்ல, ரொம்ப ரொம்ப பிக் ஹாப்பி. சரி, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓ, ஒரு செகண்ட். சாரி, நான் வந்து மறந்தே போயிட்டேன். அது வந்து ஆக்சுவலி நான் ஏற்கனவே மலிஷ்கா கூட டின்னருக்கு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி, நான் உண்மையிலே மறந்துட்டேன். நாம இன்னொரு நாள் போலாம் ப்ளீஸ். சரி. ஓகே, தேங்க்யூ. சாரி. அப்பா நீங்களா? ஏதாவது வேலை இருக்காப்பா? வேலையா? இல்ல, உன்கிட்ட எந்த வேலையும் இல்ல. நாங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நீ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துறிய. இவனை பார்த்து நாளைக்கு இருக்கிற மீட்டிங்கை பத்தி ஞாபகப்படுத்த வந்தேன். நாளைக்கு மீட்டிங் ஞாபகம் இருக்கா? எஸ் டாட், ஞாபகம் இருக்கு. சரி, அது போகட்டும். அவளை ஏன் நீ வருத்தப்பட வச்ச? ஆக்சுவலி டாட், நான் வந்து மலிஷ்கா கூட நான் முன்னாடியே மலிஷ்கா கூட டின்னருக்கு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் அவகிட்ட வரலன்னு சொன்னேன். ஏன்? எதுக்கு? ஏன் நீ மலிஷ்கா பின்னாடி ஓடிட்டு இருக்க? அப்படின்னா நேரடியாவே நான் கேக்குறேன், உண்மையிலேயே நீ யாரை நேசிக்கிறேன்னு உனக்கு புரியுதா? டாட், என்னது? மொத்த உலகத்துக்கும் தெரியும் நான் மலிஷ்காவை தான் லவ் பண்றேன்னு. ஐ சி. இல்ல, நீ லக்ஷ்மியை லவ் பண்ற. அது எனக்கு தெரியும், ஆயுஷ்க்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும், ஏன் எல்லாருக்குமே தெரியும். உனக்கு தான் தெரியல, ஏன்னா நீ புரிஞ்சுக்கல. இன்னைக்கும் நீ லக்ஷ்மி கூட போனோன்னு தான் மனசார யோசிச்சுக்கிட்டு இருந்த. ஆனா உன்னோட மூளை இருக்க, அது மலிஷ்கா கூட போனோன்னுது. இங்க பார்ப்பா, எப்பவும் மூளையை வச்சு மனசை ஏக்காத. ஏன்னா மனசோட பாஷை மனசுக்கு தான் புரியும். ஆழ் மனசுல நல்லா யோசிச்சு பாரு, நீ லக்ஷ்மியை நேசிக்கிறது அது உனக்கு காட்டும். சரி ரிஷி, எனக்கு நீ ஒரு விஷயத்தை தெளிவா சொல்ல. லக்ஷ்மிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ ரொம்ப வருத்தப்படுற. அவ வருத்தப்பட்டா நீயும் வருத்தப்பட ஆரம்பிக்கிற. அவ சந்தோஷப்பட்டா நீயும் சந்தோஷப்படுற. இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன்னா லக்ஷ்மியை நீ லவ் பண்ற, லக்ஷ்மியை நீ மனசார நேசிக்கிற. மலிஷ்கா, எஸ், உங்களுக்குள்ள எந்த லவ்வும் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் a physical attraction. அதை இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவாங்க. அது அந்த அந்த நேரத்துக்கு வர்றது, அவ்வளவுதான். ஆனா மனசார நேசிக்கிறது லக்ஷ்மிய. அவளையே நீ லக்ஷ்மியோட இருக்கும்போது மட்டும்தான் சந்தோஷமா இருக்க. உங்களுக்கு மயக்கம் தெரியுது. லக்ஷ்மி, அவளோட கை அசையுது. லக்ஷ்மி, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம். லக்ஷ்மி 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 லக்ஷ்மி, கம் ஆன். எஸ், உனக்கு மயக்கம் தெளியுது. லக்ஷ்மி, நான் இங்கதான் இருக்கேன். லக்ஷ்மி, நர்ஸ், சிஸ்டர். காசு வர இல்லையா? இந்த காசுல விஷம் கூட வாங்க முடியாது, எங்க சரக்கு பாட்டில் வாங்குறது? லக்ஷ்மி பின்னாடி அலைய ஆரம்பிச்சதுல இருந்து பிச்சைக்காரன் ஆயிட்டேன்.
எப்ப இவன் என் வாழ்க்கையில வந்தாலும் அப்ப பிடிச்ச கஷ்டம் இப்ப வரைக்கும் என்ன பிடிச்ச ஓட்டி படைக்குது. என்ன பாக்குற ரிஷி? ஹாய். நீ யார்? நீ உன்னோட பூதம், உன்னோட டூப்ளிகேட்னு கூட சொல்லலாம். அட, நான் யாருன்னு புரியலையே. புரிஞ்சுக்க, நான் உன்னோட மனசாட்சி, உன்னோட ஆன்மா. சரி விடு, மனசுல இருக்கிற விஷயத்தை பத்தி தான் உனக்கு எதுவுமே புரியாது. நேரா விஷயத்துக்கு வரேன். ஒரு விஷயம் சொல்ல, உனக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. நீ ஏதாவது புரிஞ்சுக்கிட்டியா? என்ன புரிஞ்சுக்கணும்? நீ யார லவ் பண்றன்னு? Don't. இப்ப நீ ஆரம்பிக்காத. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் ஆரம்பத்துல இருந்தே ஒரு பொண்ணு தான் லவ் பண்றேன். அந்த பொண்ணு பேரு மலிஷ்கா. இத நீ யோசிக்கிற. அதாவது உன்னோட மூளை யோசிக்குது, ஆனா நான் யோசிக்கல. ஐ மீன், உன்னோட மனசு இதை யோசிக்கல. என் மனசும் இதைத்தான் யோசிக்குது. காட், ஒன்னா நம்ம ஸ்டூபிட் ராணி. உன்னோட மனசாட்சி, நான் தான் உன் மனசாட்சி. அண்ட் உன்னோட மனசுல லக்ஷ்மி இருக்கா, மலிஷ்கா இல்ல. ஆனா உன்னோட மனசு மலிஷ்காவா லவ் பண்றதா நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க.